கருப்பு கவுனி அரிசியில் ஒரு சாதம் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு நான் இப்போ செஞ்சு காட்ட போகிறேன். 1 கிலோ கருப்பு கவுனி அரிசிக்கு 1/2 கிலோ தோல் நீக்காத உளுந்து எடுத்துக்கணும். இதை ரெண்டையும் வறுத்து ஒரு பாத்திரம் ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்கணும். நமக்கு தேவையானப்போ நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்து போட்டுக்கலாம். அதை தான் நான் வச்சுருக்கேன். இங்கே கருப்பு கவுனி அரிசியோட ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் ரெண்டையும். அதோட சின்ன வெங்காயம், பூண்டு, சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை தொக்கு ஒரு 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 கீத்து போடணும். அப்புறம் சின்ன இஞ்சி துண்டு கொஞ்சோன்னு இது பண்ணி போட்டு உப்பு போட்டு இதை நல்லா என்ன செய்யணும், கலக்கி நல்லா லாக் பண்ணி விட்டுறணும். இதை வந்து நல்லா ஒரு 10 விசில் வர மாதிரி நாம் இதை வந்து 10 விசில் வர மாதிரி நம்ம எடுத்து வச்சுட்டு சாதம் எப்படி வரணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்லாம் இதை வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. இதை சாதம் வந்த பின்ன உங்களுக்கு காமிக்கிறேன். கருப்பு கவுனி அரிசி சாதம் ரெடி. இதோட சாம்பார், துவையல் வச்சு சாப்பிட்டா ரொம்ப